வணக்கம் சென்டபா வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம சென்டர் மேப்ல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மினிமம் இன்னைக்கு 10 மார்க். ஏன்னடா 10 மார்க் எடுத்தோன்னா 10 மார்க்குன்னு மார்க் வைஸாவே போகுமே, ஏன்னா மார்க் தானே நம்மளுக்கு போஸ்டிங் நிர்ணயிக்குது. ஸோ அதனால சிலபஸ்ன்னு சொல்லாம எத்தனை மார்க் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அப்படி போவோம். ஓகே, இன்னைக்கு என்னன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் சிலபஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதுபடி சிலபஸ என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம். ஓகேவா, அது ஒரு தடவை பார்க்கலாம்ல. ஃபர்ஸ்ட் யூனிட் 1. யூனிட் 1 கிராமர் 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே, கிராமர்னாலே 25 கொஸ்டின். இதுலதான் நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலிமினேட் பண்றதுக்கு நம்மள 100 எடுக்க விடாம தடுக்கிறது எது அப்படின்னா இதுதான். எதனால அப்படின்னா, யாருமே கிராமர்ல வெல் வெர்ஸ்டா இருக்க முடியாது. நமக்கு இங்கிலீஷ்ங்கிறது பாரம்பரிய லாங்குவேஜ் கிடையாது, அது வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு லாங்குவேஜ். ஸோ இருந்தாலும் இப்போ இங்கிலீஷ்ல ஒரு 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை எந்த அளவுல அதை எலிமினேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா இந்த போர்ஷன்ல தான் பண்ண வைக்க முடியும். ஏன்னா கிராமருங்கிறது அவ்வளவு பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, நவுனு, வெர்பு, அப்புறம் வெர்பு, அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷனு, அட்ஜெக்ட், இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ என் பேர் கபிலன். கபிலன் இஸ் எ குட் பாய் அப்படின்னா அதுல கபிலன்கிறது என்னது, நவுனா? நவுன்ல என்ன, ப்ராப்பர் நவுனா இம்ப்ராப்பர் நவுனா அப்படின்னு பாக்குறது. ஈஸுங்கிறது வெர்பு, பி வெர்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கபிலன் இஸ் கோயிங் அப்படின்னு சொன்னா அதுலயும் வெர்பு இருக்கு. ஆனா அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐஎன்ஜிலே இருக்கிறதுனால போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, அதுல கன்ஜங்ஷன் என்ன வரும், ஹி இஸ் வெரி வெல் ஸ்டடி அப்படின்னு சொன்னா வெல்லுன்னு வருது இல்லையா, அதுதான் கன்ஜங்ஷன். அட்ஜங்ஷன் வரும். அதுக்கப்புறம் அந்த ஹுரா அந்த இதே மாதிரி சொன்னோம்னா அதெல்லாம் என்னத்துல வரும் அப்படின்னா பஞ்சுவேஷன் மார்க் அட்ஜெக்ட்ல வரும். ஒரு நவுனை மிகைப்படுத்தி சொல்றதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ அதெல்லாம் பாக்குறதா இன்னைக்கு ஃபுல்லா இதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கண்கார்டுனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் டென்ஸ். ஓகேவா, டென்ஸ்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர் பார்ட்டிசிபிள். பாஸ்ட், பிரசன்ட், இது இதே மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னா 12 இருக்கு. 12 டென்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா டென்ஸ் அதை வச்சுதான் நம்ம மற்றதெல்லாம் பண்ண முடியும். ஆக்டிவா ஸ்பேசிவஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகேவா, என்ன இது டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். செட்டுனா சேன்னா செட்டு டூன்னு மாத்து, டோல்டுன்னு மாத்து, இடையில தட்டுன்னு போடு, ஆஸ்க்டு டூன்னு போடு, அப்புறம் டூன்னு போடு அப்படின்னு சொல்லிட்டு சில இதுல படிச்சிருக்கீங்களா? அந்த இதுதான், அதே தான் இது. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ங்கிறது. ஓகேவா, இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ங்கிறது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் தெரியும். ஆக்டிவ் வாய்ஸ்ல பையி இல்லாம இருக்கும், பேசிவ் வாய்ஸ்ல பையி இருக்கும். அதுல சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இதுல ஆப்ஜெக்ட், வெர்பு, சப்ஜெக்ட் இது அப்படியே உல்டாவா மாத்தணும். ஆனா பையி போடணும் பேசிவ் வாய்ஸ்ல. இதெல்லாம் சிம்பிள், முடிஞ்சிட்டா. அதுக்கப்புறம் இதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ், இன்டராகேட்டிவ் இன்டோ ஸ்டேட்மெண்ட், அசர்டிவ், நெகட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்க்யூஸ்டிவ், இன்டராகேட்டிவ். இது எல்லாமே இது ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒட்டுக்கா பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுவும் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் தான். வெர்புனா என்ன, மெயின் வெர்பு, ஆக்சுவல் வெர்பு, ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு, இது அனைத்துமே நம்ம பார்ப்போம். ஓகேவா, இதுலதான் இந்த பி வெர்பு வரும், V1, V3 எல்லாம் மாத்துறது, இது எல்லாமே வருது. அப்புறம் இன்ஃபினிட்டிவ்னா என்ன, டூ போடுவோம், ஜெரண்ட்னா ஐஎன்ஜி போடுவோம், பார்ட்டிசிபிள்னா டூவை எடுத்துருவோம். ஸோ இதுதான் இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட். இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். கொஸ்டின் டேக், WH மாடல் போட்டு எதா இருந்தாலும் கொஸ்டின்ல முடிச்சாதான் கொஸ்டின் டேக், இதுவும் தெரியும். சென்டென்ஸ் பேட்டர்ன், இது என்ன அப்படின்னா எல்லா இதுலயும் பார்த்துருவோம். சப்ஜெக்ட், வெர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், அப்படி இல்லைன்னா சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், இல்லைன்னா கன்ஜங்ஷன், இப்படி போடுவோம். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க.
அதுல நம்ம கீழே கோடிட்டு இதெல்லாம் இந்த சென்டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுவும் ஈஸி தான். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்ன? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இதுதான். அதர்வைஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் சூன் அஸ்னா யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா? ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அதனாலதான் இது பேசிக்கா சொல்றேன். ஓகேவா? இது வந்து நான் சிலபஸ விரிவாக்கிறதுக்காக சொல்றேனே தவிர நீங்க இதை என்ன எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் ஆன் அக்கவுண்ட் ஆஃப், இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் ஆஃப் இது. ஓகேங்களா? சிம்பிள், இண்டஸ்ட்ரி, காம்பவுண்ட்ஸ். இதுல வந்து அண்டுன்னு போடுவோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ்ல ஆர்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்டு, தட்டு, இந்த இடைப்பட்ட இதெல்லாம் எடுத்துட்டு அபாஸ்ட்ரோபி கமா எடுத்துட்டு போடுறதான் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுலதான் நம்ம வந்து நெய்தர் நாரு, எய்தர் ஆறு, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுலலாம் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸஸ். இது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை ஒரே கிளாஸ்ல முடிக்கிறதா ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ். இதுவும் பார்ப்போம். ஒரு நவுன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இப்ப கபிலன் சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா கபிலன்கிறது ஃப்ரேஸ்னா இது அப்படியே கிளாஸ். ஓகேவா? அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது என்ன அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் என்னன்னு சொல்லுவாங்க? மோர் தென், மோஸ்ட், தி பெஸ்ட், அதெல்லாம் வந்து சூப்பர்லேட்டிவ் வரும். இதுல வந்து கம்பேரிட்டிவ்ல என்ன ஆகணும்னா மோர் தென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இது பாசிட்டிவ். இதுல என்னன்னா ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி ஆஸ், லைக் அஸ், அந்த மாதிரி சிம்பிள் வேர்டா யூஸ் பண்றதா இது. இது மோர்னு யூஸ் பண்ணுவோம், இதுல மோஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். சில கோட் வேர்டு இருக்கு. ஓகேவா? மோரு, மோஸ்ட், சில இதுல இஆர்ல முடியும், சில இதுல இஎஸ்ல முடியும். ஓகேங்களா? பெஸ்ட்னு முடியும், அதெல்லாம் வந்து சூப்பர்லேட்டிவ். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேர்டு. அப்புறம் டைரக்ட் இன்டு இன்டைரக்ட், இன்டைரக்ட் இன்டு டைரக்ட் ஸ்பீச். இதுதான் அப்படியே. அது எவ்வளவுதான் டிஃப்ரெண்டா மாத்தினாலும் அதான் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா சென்டென்ஸை ஒருங்கிணைச்சு ஒரு இதா உருவாக்குறதா அந்த இது. பங்க்சுவேஷன் மார்க். இது என்னது? கோலன், செமி கோலன், கமா, அப்பாஸ்டபி, டபுள் கோட்ஸ், பிராக்கெட்டு. இது என்னது? பாக்ஸ் பிராக்கெட் இப்படின்னு சொல்லிட்டு இது சமேஷன்ஸ், இது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் இந்த இதெல்லாம் பாக்குறது தான் இது. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கு அடுத்தது செகண்ட் யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னா வொக்காபுலரி. வொக்காபுலரினா என்னன்னு, அதாவது ஒரு வேர்டுக்கு மீனிங்கான அதே மீனிங், ஒத்த மீனிங் உள்ள வேர்டை தான் வொக்காபுலரின்னு சொல்லுவோம். ஒரு 500 வொக்காபுலரி, 100 வொக்காபுலரி தெரிஞ்சா நல்லா இங்கிலீஷ் பேசலாம்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய ஏஐலாம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு உண்டான எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 15 கொஸ்டின். இதுல 25 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இது 15 கொஸ்டின். நான் இந்த இதுல ஈஸியா மார்க் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். டெஃபினட்டா நீங்க வந்து 85 மார்க் எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிடலாம். ஒரு நாள் ப்ரோஸ் ஃபுல்லா பாக்குறோம், ஒரு கிளாஸ் போயம் ஃபுல்லா பாக்குறோம். 2 கிளாஸ்ல 15 மார்க். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம இப்ப 25 கொஸ்டின்ஸ் ஒரே கிளாஸ், மொத்தம் 7 கிளாஸ் முடிச்சுட்டு திரும்பி கொஸ்டின்ஸ் பேப்பர் நிறைய பார்ப்போம், எக்ஸசைஸ் பார்ப்போம், ரிவிஷன் பார்ப்போம், எக்ஸசைஸ் பார்ப்போம், ரிவிஷன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்படியே கிளாஸ் போவோம். ஃபர்ஸ்ட் வொக்காபுலரி, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். அப்புறம் இது என்னன்னா மீனிங்ஸ், ஒரு பொருள், ஒத்த பொருள் கொடுக்கறது, அதுக்கு எதிர் பொருள் தர்றதுதான் ஆண்டனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்னா வார்த்தைகளை உள்ளது, ஹோமோபோன்ஸ்னா சவுண்டு, டிக்டாக், அப்புறம் வந்து ட்ரர்னு போடுறது, இந்த மாதிரி சில சவுண்டை வச்சு நமக்கு அதுக்கு மீனிங் கிடையாது ஹோமோபோன்ஸ்னா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதை பார்ப்போம். கோலோகேஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் தெரியும். ஒரே வேர்ட்ல நிறைய சென்டென்ஸ்ல ஒரே அர்த்தம் கொடுக்கறதா இடியம்ஸ், ஃப்ரேசஸ். ஃப்ரேசல் வெர்பு, ஸ்பெஷல் இது கொடுக்கறது, ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வேர்டை யூஸ் பண்ணணும், பிராக்கெட் எங்க யூஸ் பண்ணணும், கேப்ஸ் லாக் எங்க யூஸ் பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் எங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது. அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு உண்டான ஒத்த மீனிங் உள்ளதுதான். அதுக்கும் நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு தரேன். ஒன் வேர்ட் வேர்டு கிரியேஷன், சிங்குலர் ப்ளூரல் இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல். ஓகேவா? இது எல்லாமே பார்ப்போம். அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், மெயினா இது 3 கொஸ்டின்ஸ், 3 மார்க் வரும். கண்டிப்பா இதை பாக்குறோம். காம்பவுண்ட்ஸோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? இதுதான் ஐஎஸ்டி. ஓகே, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ரைட்டிங் ஸ்கில்ஸ், இன்னைக்கு லெட்டர் ரைட்டிங் பார்த்துருவோம். இதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா இந்த வாட்டி 2025ல கேட்ட குரூப் 4ல அந்த கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல், இன்ஃபார்மல், டைப்ஸ் ஆஃப் லெட்டர் என்னன்னு பார்ப்போம். ஜம்பிள்டு சென்டென்ஸ், இது அனைத்துமே நம்ம ஒரு சீக்வன்ஸா பார்த்துட்டு வந்தோம். மேக்கிங் ஆஃப் கொரிஸ்,
எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு தெரியும். இன்ஃபரன்சஸ்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனைகளை அப்படின்னு, பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் சால்வ் பண்றதுதான். இதையும் நம்ம ஒரே நாள்ல பார்த்து முடிச்சிருவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெட்டர் ரைட்டிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்டல் ரிலேட்டடு, ஜென்ரல் அஃபிஷியல் டேர்ம். இப்போ ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான அஃபிஷியல் டேர்ம்ஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான நியூஸ் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன். அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்லி பேசிக்ஸ் மட்டும். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேசேஜை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சுட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத அந்த பேராகிராஃபை படிச்சிங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை படிச்சுட்டு ஞாபகம் வச்சு கொஸ்டினை படிச்சுட்டு திருப்பி அது எங்க இருக்குன்னு தேடுறதுக்குள்ள டைம் வேஸ்ட் ஆயிடும். எப்போதுமே காம்ப்ரிஹென்ஷன் படிக்கிற ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு முடிச்சிடணும். அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதை போய் எதுல தேடணும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பானை இருக்கு, அதுக்குள்ளதான் மோதிரத்தை போட்டிருக்கோம். அந்த மோதிரத்தை பானைக்குள்ள தேடுவீங்களா வெளியில தேடுவீங்களா? புரியுதுங்களா? அந்த காம்ப்ரிஹென்ஷன்ல என்ன பிரச்சனையோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சிடணும். கொஸ்டினை படிச்சுட்டு இந்த கொஸ்டினை தான் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா அந்த பேராகிராஃப்ல தான் இருக்கும். ஸோ அப்படின்னால அந்த பேராகிராஃப் தான் நம்ம கரெக்டா படிக்கணும். கொஸ்டினை படிச்சுட்டு பேராகிராஃப் படிக்கணும். இதுதான் இதுல இருந்தது. காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஈஸியா வந்து சால்வ் பண்றதுன்னு அதையும் சொல்றோம். இது 20 கொஸ்டின். ஓகேவா? இது ரெண்டும், இது வந்து 10 கொஸ்டின், இது 10 கொஸ்டின், மொத்தம் 20. இது எவ்வளவு? 15ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது 25 கொஸ்டின்ஸ், சாரி 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நியூஸ் பேப்பரு, ஹெட்லைனு, எடிட்டோரியல், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ் என்னென்ன வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து தான் காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் டைப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், இதையும் நம்ம பார்த்துடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துடலாம். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், ஒரு வேர்டை எப்படி வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அசர்டைன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன், இது என்ன அப்படின்னா வேர்டு டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன். இது என்ன டென்ஸ்னா, சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வெர்பு 3 இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரைட்டு, ரோட்டு, ரிட்டன், கம், கேம், கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டான வேர்டு அதில் போட்டு அது மாரி பார்ப்போம். அதுல ஒரு ரிலேட்டடான விஷயம் பார்ப்போம். டென்ஸ் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க். இது எல்லாமே இப்ப புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இதை படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல இருக்கு. அதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இதே சிலபஸை கிளாரிஃபிகேஷன் பண்றதுதான். இன்னைக்கு தானே நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அதனால த ஸ்டார், ஓகேங்களா, ஜெயின் டைலர், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், அப்புறம் லைஃப், மெமரிஸ் ஆஃப் மை டேடு, லைஃப், ஹென்ரி வேன் டைக், த கிரம்பிள் ஃபேமிலி. இதெல்லாம் எப்படி போயம்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரலாவே வந்து ஒரு போயத்துல இதோட ஆத்தர் எழுதுனது யாரு, இதுல என்ன கேரக்டர் வந்திருக்கு, இத அந்த ஆத்தர் ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தாரா, அந்த ஆத்தர் அவார்டு, அந்த புக்கு எழுதின இயரு, ஸோ அந்த ஆத்தர் இது என்னென்ன கேரக்டர் நேம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது மட்டும்தான் இந்த இது. ஓகேவா? இதுல லைன்ஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து கேட்கலாம் இது எந்த போயம்னு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம பார்க்கணும். அது இல்லாம இதுல இருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் இதுல இருந்தா கேட்பாங்க. ஸோ அதனால எத்தனை போயம் கேட்கறாங்க அப்படின்னா 7 போயம், மொத்தம் 15 கொஸ்டின்ஸா. இது ஒரு 7 4, ஓகேங்களா? 4 3 4 3 7 7 4 11. இது இல்ல, இது தனி, இது தனி. ஓகேவா? ஸோ வெறும் 7 போய் தான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ப்ரோஸ் டைட்டில் தான் இவ்வளவு இருக்கு. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஃபிளைட், த நைட் ஆஃப் கோஸ்ட் காட் இன், எம்பவர்டு உமன் நேவிகேஷன். இதெல்லாம் எப்படி படிக்கணும் இந்த ப்ரோஸ் எல்லாம்? கேரக்டர், ஆத்தர் நேமு, ஆத்தரோட ஊரு, ஆத்தரோட பிளேஸு, அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர், ஏதாவது அவார்டு வாங்கியிருக்காருன்னா அது, வேற புக்கு ஏதாவது எழுதியிருக்கிறாருன்னா அந்த புக்கு நேமு, அதுக்கப்புறம் இவருக்கு ஏதாவது அந்த இதுல கேரக்டர் நேம் யூஸ் பண்ணியிருந்தா அந்த நேமு, அப்புறம் டிஃப்ரெண்டான சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலோ பிரேசல் யூஸ் பண்ணியிருந்தாலோ அதை படிச்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் இந்த ப்ரோஸ் படிக்கிற விஷயங்கள். இது ஒன்னொன்னுத்தையும் ஒரே 2 கிளாஸ்ல இதை முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே, இதுல இருந்து மெயின் சிலபஸ்ல இருந்து பார்ப்போம். இவ்வளவுதான் சிலபஸ் டெஃபினேஷனு. ஒன்னும் நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு போவோம். சிலபஸ் ஓகே. அதுக்கப்புறம் கொஷின்ஸ்.
ஜெனரல் இங்கிலீஷ். இதுதான் நமக்கு கையில் கிடைத்த கொஷின்ஸ். ஓகேவா? இது ஒரு மாடல் கொஷின்ஸ் மாதிரி பார்ப்போம். கொஷின்ஸ் கிடைச்சிருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியல. இது கொஷின் ஒரு தடவை எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ரீட் த பேசேஜ் அண்ட் ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட்ஸ். ஓகேவா? ஆன்டனிம்ஸ் கிவன் பை த, இதுல ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க. இதுலேருந்து கொடுத்துருக்கிற இந்த இதெல்லாம் சினானிம் என்ன, எதிர்க்கு இது. ஓகேங்களா? எதிர்ச்சொல் மாதிரி. ரோபஸ்ட்னா என்ன, அஃப்ளூன்னா என்ன, காண்ட்னா என்ன, ஓடியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து இப்படி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னு பாத்துக்கங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம எப்போதும் படிக்கிற மாதிரியே படிக்கலாம். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சினானிம்ஸ் இதை இன்கரெக்ட்லி பேர்டு. ஸோ இன்கரெக்ட்லி பேர்டுன்னு இப்படி கேட்கறாங்க. இதுல எது கரெக்டா இருந்ததுனோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இன்கரெக்ட்லி என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது என்னோட ஆன்சர் குறிக்க மாட்டேன்னு பார்க்காதீங்க. இது ஆல்ரெடி நம்ம கீழே போட்டு பார்த்ததுதான். நம்ம இப்போ கொஸ்டினை பார்த்துட்டு போகணும் இல்லைங்களா, ஒரு இது புரியணுங்கிறதுக்காக தான். அப்புறம் இன்டர்சேஞ்ச் ஆஃப் டூ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த மோர் லாஜிக்கல் லெசன். இது எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு பாருங்க. ஹோமோஃபோன்ஸ் அந்த இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, சிமிலி, மெட்டாஃபர், இதெல்லாம் வந்து எதுல சொல்லுவாங்க, டூ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் ஆர் சென்டென்ஸ். ஃப்ரேசல் வெர்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க, இ கவர்னன்ஸ் கேன் எம்பவர் சிட்டிசன் டு பார்ட்டிசிபேட் இன் த கிளைமேட் ஆக்ஷன் பை ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம். அந்த கொஸ்டின் என்னன்னா, ஹவு கேன் இ கவர்னன்ஸ் என்ஹான்ஸ் சிட்டிசன்ஷிப் என்கரேஜ்மெண்ட் இந்த கிளைமேட் சேஞ்ச். இது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின்ஸ்லாம் இதே மாதிரி கேட்பாங்களா, இதெல்லாம் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ பாத்துக்குங்க. ப்ரொவைடிங் ஆன்லைன் ஃபாரம்ஸ் இதெல்லாம் கேட்கறாங்க. ஸோ மரியா ஆல்வேஸ் கேரிஸ் அம்பர்லா இன் ஹர் பேக் டுடே டிஸ்பைட் கிளியர் ஸ்கைஸ். இது என்ன இன்ஃபர் பண்றாங்க, புரிய வைக்கிறாங்க. இன்ஃபர்ட் அபவுட் மேரியா. இந்த மேரியா ஆல்வேஸ் கேரிஸ் அன் அம்பர்லா இன் ஹர் பேக் டுடே. இருந்த போதிலும் கிளியர் ஸ்கை, ஷீ பிராட் ஹர் அம்பர்லா டு ஒர்க். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மரியா வந்து எப்போதும் பேக்ல அம்பர்லா வச்சுட்டு வருவாங்க, குடை வச்சுட்டு வருவாங்க. இருந்த போதிலும் வானம் வந்து ரொம்ப கிளியனா இருக்கு. அப்புறம் எதுக்கு இவ வந்து அம்பர்லா எடுத்துட்டு வந்தா, குடை எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது என்னன்னாலும் நம்ம கொடுக்கலாம். இன்ஃபர்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மரியா ஃபர்கட் டு செக் த வெதர் ஃபார்காஸ்ட். இது கிடையாது. மரியா இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் அபவுட் அம்பர்லாஸ். மரியா எக்ஸ்பெக்ட்ஸ் டு ரெயின் லேட்டர். மரியா டஸ் நாட் லைக் சன்னி டேஸ். ஓகேங்களா? இதுல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சூப்பர்ஸ்டியஸ் அபவுட் அம்பர்லாஸ். வெயிலா இருந்தாலும் குறை யூஸ் பண்ணலாம், மழையா இருந்தாலும் குறை யூஸ் பண்ணலாம். அதை எப்பொழுதுமே பேக்ல கேரி பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இது. ஸோ இதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் டேக்கிங் த ஃபியூ ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஜம்பிள்டு சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க பாத்தியா. இது என்னன்னா, கரெக்டான ஆர்டர்ல இந்த சென்டென்ஸ் எல்லாம் அமைக்கணும், கரெக்ட் ஆர்டர்ல அமைக்கணும். அதெல்லாம் நம்ம பொறுமையா பார்ப்போம். ஓகே. கொஸ்டினை பார்க்கணுங்கிறதுக்காக தான். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வாட் டைப் ஆஃப் லெட்டர் ரைட்டிங்ல இன்னைக்கு நடத்த போறோம் பாத்துக்குங்க. வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ் டு ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட ஆர் சர்வீஸ இது பண்றதுக்கு என்ன டைப் ஆஃப் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறாங்க. சேல்ஸ் லெட்டரா, வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ் டு ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட் ஆர் த சர்வீஸ் அப்படின்னா நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? ரெசிக்னேஷன் லெட்டரா, வேலையில இருந்து? இது கிடையாது. பர்சனல் லெட்டரா, ஒய்ஃபுக்கு சொந்தங்களுக்கு தான் எழுதுறது. சேல்ஸ் லெட்டரா, இது கிடையாது. இன்கொயரி லெட்டர். ஓகேவா? ஆன்சர் இஸ் ஏ. புரியுதுங்களா? இந்த லெட்டர் ரைட்டிங் பார்த்தோன்னா புரியும். அப்புறம் சினாரியோ, a government agency updating its website to include download forms. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் டேக் மாதிரி இருக்கா. இது அப்படியே என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் சூட்டபிள் வேர்டு. இதுல கரெக்டான வேர்டு எது? த கிளவுட் சிக்னல்ட் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டோம். ஓகேங்களா? இந்த கிளவுட் வந்து இருக்கிறத நமக்கு என்னது, புயல் வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்குது. அப்படின்னா டார்க்கா, மெனேசிங்கா, ஹெவியா, இம்பியூரிட்டியா? த டார்க் கிளவுட் சிக்னல்ட் அண்ட் அப்ரோச்சிங் ஸ்டோம். இந்த டார்க் தான் ஆன்சர், டார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் இது சினாரியோ ஒன்னு, மேட்ச் ஒன்னு. பிரியங்கா நீட்ஸ் வித் அப்ராப்ரியேட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா பிரியங்கா இஸ் சீக்கிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சர்வீஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல் அண்ட் த ஸ்டேட்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து பிரியங்கா என்னென்னலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேட்கறாங்க. இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் போட வேண்டியதான். ஸோ ஈஸியா நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் நான் போட்டு காமிக்கிறேன் ஒரு கொஸ்டின் இதுலயும். அப்புறம் ரெஃபர் டு, எதனால இந்த கொஸ்டின் மட்டும்தான், இந்த 100 கொஸ்டின் மட்டும் தான் நம்மள்ட்ட அதிகாரமா இருக்கு இந்த வாட்டி குரூப் 2 எக்ஸாம் எழுத போறது. இதை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாவே காமிக்கிறேன். ஓகே. They refer to situations where borrowing money from the banks, financial institution become the difficult of due to rising interest rate, general economic downனா credit transfer அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு இதுல நம்ம மீனிங் புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷத்துல என்ன பண்ணிருக்கோமோ அதை கொடுக்க வேண்டியதான். இது எல்லாத்தையுமே நம்ம புக்ல இருந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கிளாஸா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். The process of hiring and managing employee is called, என்ன சொல்லுவாங்க, ஒரு மேனேஜிங் எம்ப்ளாய ப்ராசஸ் பண்றது என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். டெக்னிக்கல் மேனேஜ்மெண்டா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆன்சரே ஈஸியா தெரிஞ்சு போயிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே போட்டுடலாம். பேசேஜ் கொடுத்துருவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இந்த கொஸ்டின் இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் டேக்லாம் படிக்கும்போது டெஃபினட்டா புரியும். ஓகேவா? பொறுமையா ஒரு தடவை இன்னும் பாத்துக்குங்க, கொஸ்டினை பாருங்க. சோலார் எக்லிப்ஸ் இதுவும் பாத்துங்க. எந்த டைப்ல ஒரு பேசேஜ் கொடுத்துறாங்க, கீழே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கு இது கரெக்டான ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஆன்சர் இதுல தான் இருக்கு. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், சூஸ் the appropriate word from the options. இதுக்கே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி காமிக்கிறேன். ஐ கேன் டேஷ் த பிரசன்ஸ் ஆஃப் சம்திங் ராட்டன் இன் த ரூம். ஏதோ வந்து ஸ்மெல் வர்றதுனால நெயில் somebody down, nestle up, nuzzle up, nose out. I can nose out. நோஸ்னா என்ன? ஸ்மெல்லு. ராட்டன்னா என்ன? அழிவி போறது. ஸ்மெல் அடிக்குது, நாற்றம் அடிக்குது, வாசனை அடிக்குதுன்னு சொல்லிட்டு நோஸ் மூலியமா தானே பண்ணுவோம். அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் சம்திங் ராட்டன் இன் த ரூம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா. ஸோ இதுதான் ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். சில விஷயங்கள் நமக்கு மீனிங் புரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். காலம் ஏ வித் தேர் சூட்டபிள் சினானிம்ஸ். ஓகேங்களா? ஈக்குவலா உள்ளது எது வந்து கரெக்டான ஈக்குவலா சினானிம்ஸ், அதாவது மீனிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதா இது. ஸோ வேற ஒன்றும் இல்லை. இந்த கிவன் டயலாக் சம் கொஸ்டின்ஸ் ஆர் அண்டர்லைன், ஐடென்டிஃபை த டைப். ஸோ இதோட இந்த கொஸ்டின்ஸ் நிப்பாட்டிக்கிட்டு நம்ம வாங்க இன்னைக்கு ஒரே ஒரு இதை லெட்டர் ரைட்டிங் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா அதுலேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இது லெட்டர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். நம்ம இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10 கொஸ்டின்ஸ். இந்த லெட்டர் ரைட்டிங்ல என்னென்ன டைப்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்டர் ரைட்டிங்ல ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வருது, ஜம்பிள்டு சென்டென்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இது மட்டும்தான். ஓகேவா? என்ன பார்க்க போறோம்? ஸோ நம்ம பார்க்க போறது இன்னைக்கு லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், இந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? லெட்டர் ரைட்டிங் டைப்ஸ், ஃபார்மட் அண்ட் சினாரியோஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டேஜ் இந்த டாபிக் எவ்வளோனா 4 out of 10 கொஸ்டின்ஸ். 10 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் இதுல இருந்தே வந்துருது. இதுல கேட்டிருக்கிறது ஜம்பிள்டு சென்டென்ஸ், ஃபைண்டிங் ஆன் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் மேக்கிங் கொரீஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? கூற்று கொடுத்துருவாங்க, அதாவது பேசேஜ் கொடுத்துருவாங்க, கீழே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அந்த பேசேஜில் இருக்கும், அந்த கரெக்டான ஆன்சர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து எடுத்து எழுதுறதா. ஸோ அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. மேக்கிங் கொரீஸ், இன்ஃபரன்ஸ், பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூஷன், புரிஞ்சுக்கிறது. இப்போ கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா? இன்ஃபர் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. இந்த நோஸ் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளவுட்ஸ் இருந்தா தானே, டார்க் கிளவுட்ஸ் இருந்தா தானே புரியும். அப்புறம் இன்னொன்னு புரிஞ்சுக்கிறத வச்சு பேசணுமே, ஏதோ ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றதுதான் பிளாங்க்ஸ், சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே. ஸோ இது லெட்டர் ரைட்டிங் மட்டுமே 4 out of 10 கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ரீசல் கண்டக்டட் Group 2 Group 4 எக்ஸாம். Group 4 ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் த பர்சன் வித் டிசபிலிட்டி. இந்த கொஸ்டின்ல கேட்கும் போது ஓகேங்களா, 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதை பார்த்துடலாம்ல. கொஸ்டின் ஸ்பிளிட் அப் எப்படின்னா, ஒரு கொஸ்டின் டைப் ஆஃப் லெட்டர், ஒரு கொஸ்டின் லெட்டர் ஃபார்மட்ல வந்திருக்கு, 2 கொஸ்டின் சினாரியோ கொஸ்டின், டோட்டலி 4 கொஸ்டின். எக்ஸ்பெக்டட் 3 to 5 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்ல வரும். ஸோ
கொஸ்டின் ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கிறது இதுதான். இதையும் புரிஞ்சுக்குங்க. எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம படிச்சிருக்கலாம் இந்த இதெல்லாம். ஸ்கூல் புக்கு, சமச்சர் புக்கு, அவுட் சைட் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு சிலபஸ் டாபிக்ஸ். இது என்னன்னா ரென் அண்ட் மார்டின் சம் ஸ்கூல் casual books means exercise of grammar, exercise of books. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம ப்ரோஸ் போயத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துதான் ஆகணும். ஓகேவா? ப்ரோஸ் போயத்தை பார்க்க வேண்டாம். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வி ஹேவ் டு சால்வ்டு கிராமர் கொஸ்டின் பார்க்கணும், சினானிம் பார்க்கணும், ஜம்பிள்டு சென்டென்ஸ் பார்க்கணும், காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கணும். இது எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? வேர் டு ஸ்டடி இன் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க. 6வதுல எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். 8th ஃபார்மட்ஸ் ஆஃப் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். 10th லெட்டர் ஆஃப் ஆர்டரிங், கம்ப்ளீட்டிங் எடிட்டர் அண்ட் என்கொயரி. 11th அப்ளிகேஷன் லெட்டர் எப்படி இருக்கும். 12th லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். இதுதான் இதுல இருந்தா எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்தது போயிடும். வந்துருச்சுங்க இல்லைங்களா? 12th ஸ்டாண்டர்ட்ல எப்படி எடுத்திருக்கோம் பாருங்க. 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல இருந்து லெட்டர் ரைட்டிங் எடுத்திருக்கு. இதுல என்ன கூறி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்டர் ரைட்டிங் இஸ் அன் ஆர்ட் தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்கட்டன். எல்லாரும் மறந்துட்டோம். ஏன்னா லெட்டர் எழுதுறதே மறந்துட்டோம். இப்பதான் வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, யூடியூப் இருக்கு. ஈஸியா மெசேஜ் பண்றதுக்கு வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றோம். ஃபாரின் கால் கூட நம்ம எதுல பண்றோம். ஆனா கவர்மெண்ட் இதுலலாம் இன்னும் ப்ராப்பரா எழுத்து வழியில லெட்டர் போயிட்டு இருக்கு. இமெயில் அது இதுன்னு போயிட்டாங்க. ஸோ மறந்துட்டோம். எக்ஸப்ட் வென் ஃபார்மல் சிச்சுவேஷன் டிமாண்ட் ஒன் வி ஆர் மோர் ஆன் த எலக்ட்ரானிக் மீடியா, டெலிஃபோன் சேட்டிங். ஓகேவா? இமெயில் இது மூலயமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த அகாடமிக் பர்பஸ் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா ஃபால் அண்டர் 2 பிராட் கிளாசிபிகேஷன். 1 ஃபார்மல் லெட்டர், 2 இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபார்மல் லெட்டர்னா லெட்டர் ஆஃப் என்கொயரி. இப்போ கூட ஒரு கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்ல எப்படி வந்து என்கொயரி பண்றாங்க. கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம் ஃபார்மல் ஆஃப் என்கொயரினா என்ன. இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு சேல்ஸ்மேனு எப்படி எப்படிலாம் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கறதான். ஓகேங்களா? அந்த இதுதான் என்கொயரி லெட்டர். ஃபார் பிளேசிங் ஆர்டர். ஒரு ஹோல்சேல் ஆள் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு ப்ரொடக்ஷன் பண்றவங்கள்ட்ட. அதுதான் ஆர்டர் பிளேஸ் பண்றது. முன்னாடியே பணம் கட்டி அந்த லெட்டர் எப்படி எழுதணும், ஒரு ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கு உண்டான லெட்டர் என்னென்ன எழுதணும், அப்புறம் கம்ப்ளைண்ட் அண்ட் ரிமைண்டிங் லெட்டர், போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் டெலிவரி இது எல்லாமே வந்து இது பண்ணுவாங்களா. கம்ப்ளைண்ட் லெட்டர், ரிமைண்டர் லெட்டர், டிலேடு டெலிவரி இது எல்லாமே இ காமர்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க, மெயிலில் யூஸ் பண்ணுவோம். லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் இது எங்க ப்ராடக்ட் சம்பந்தமா, பொருள் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, ஜொமேட்டோ அந்த மாதிரி இதுல நம்ம லெட்டர் எப்படி எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் இன் சிவிக் கம்யூனிட்டிஸ். அப்புறம் லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட், ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி தர சொல்லி நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்கறது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, கவர்மெண்ட்ட. அப்புறம் ஜாப் அப்ளிகேஷன், ரெசியூம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் ரெசியூம் கூட ஒரு டைப் ஆஃப் லெட்டர் ரைட்டிங்ல தான் வருது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னது, ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர். ஓகே, அப்புறம் இன்ஃபார்மல் லெட்டர். இதெல்லாம் எது இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர்னா பர்சனலா எழுதிக்கிறது, ஒய்ஃபுக்கு, லவ்வருக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லெட்டர் தான். டு த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் பர்சனல் லெட்டர் வரும். சோசியல் லெட்டர்ஸ் இதெல்லாம் கூட இன்வைட்டிங், பத்திரிகை வைக்கிறது, வெட்டிங் இன்விடேஷன் இருக்கு இல்லையா, வெட்டிங் இன்விடேஷன், கங்க்ராச்சுலேட்டிங், லெட்டர் ஆஃப் கண்டோலன்ஸ், வருத்தம் தெரிவிக்கிறது. சரி, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா லாஸ்ட்ல வந்து இந்த கருமாதி இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி இதெல்லாம் இன்ஃபார்மல்ல வருது. இதை புரிஞ்சுக்கங்க. when you realize that you are a part of the society in which you live, ஓகேங்களா, civic conscious citizen இதோட இருக்கணும். you have to look beyond this two classification. you may have to arouse the conscience, மனசாட்சி of the people to certain issues which might affect the sociala, morala, politicala சொசைட்டில நம்ம இந்த இதெல்லாம் இருக்கணும். such letters can be classified into neutral letters ன்னு சொல்லுவாங்க, letters to the editor. ஓகேங்களா,
இந்த இன்ஃபார்மல் லெட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரோட இம்பார்ட்டன்ஸை பத்தி இதுல சொல்லியிருக்கு, புக்லயே இருக்கு, பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் ரைட்டிங் லெட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, திங்க் பிஃபோர் யூ ரைட். ஜென்ரலா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன, காது குத்துனாலும் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் காது குத்தி, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஏதோ ஒரு விஷயம். சின்ன பிள்ளைலாம் நம்ம அப்படிதான் எழுதிட்டு இருப்போம். நம்மளே லெட்டர் எழுத சொன்னா சஃபருங்கிறது துன்பப்படுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபீவர்னால துன்பப்படுனா சஃபரிங் ஃப்ரம் போடலாம். மற்ற விஷயங்களுக்குலாம் என்னென்ன விஷயங்கள் சப்ஜெக்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்கு. அப்ப நம்ம இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்லி தரல, நான் உங்களுக்கு கரெக்டா எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். அதுதான் திங்க் பிஃபோர் யூ ரைட். என்னத்துக்காக போறேன்னு கன்சிடர் த மெயின் பர்பஸ் ஆஃப் த லெட்டர். பிளான் யுவர் லெட்டர். லெட்டரை எப்படி பிளான் பண்ணோம்? ஆஃபீஸ்க்கு எழுத போறோமா, இது ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா? ஃபார்மலுக்குன்னா ஆஃபீஸ்க்கு போதா, எதுக்கு போகுது? இன்ஃபார்மல் லெட்டர்னா யாருக்கு போகுது? சொந்தக்காரங்களுக்கு, ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா, சொசைட்டிக்கா, சோசியலா, எடிட்டோரியலுக்கா, அப்படி போறது. ஓகேங்களா? த ரைட்டிங் த லெட்டர், த ஃபார்மல் லெட்டர்ஸ். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணிக்கணும். மேக் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், எடிட் த டிராஃப்ட். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதணும், அப்புறம் எடிட் அந்த டிராஃப்டை எடிட் பண்ணி ஃபைனலைஸ் த டிராஃப்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரம், டு, சப்ஜெக்ட், பாடி ஆஃப் த லெட்டர், நெக்ஸ்ட் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, தேங்கிங் யூ. இவ்வளவுதான். இதுதான் ஒரு லெட்டரோட ஃபார்மேஷன். ஸோ இதுதான் மேக் த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். அதுக்கப்புறம் எடிட் த டிராஃப்ட். இதுக்கு யார் யார் எங்கெங்க போட போறோம், என்னென்ன இது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் த ப்ராப்பர்ட்னா ப்ராப்பரா எல்லாத்தையும் இது பண்ணி சீல் குத்தி இங்க சைன் போடுறதுதான் லாஸ்ட். ஓகேவா? என்னடா இதெல்லாம் தெரியாதா, சொல்லி தரனான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி தான் தரணும். த ஃபார்மட் ஆஃப் லெட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹெட்டிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஹெட்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் த ரைட்டர்ஸ் அட்ரஸ் அண்ட் த கிரீட்டிங் சல்யூட்டேஷன். டியரு, மை டியரு, சார், மேடம், இதெல்லாம் கிரீட்டிங் அண்ட் சல்யூட்டேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல குடிக்கிறது. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டென்ட் ஆஃப் த லெட்டர்ல பேராகிராஃபா இருக்கணும், சிம்பிள் லாங்குவேஜா இருக்கணும், லெஜிபிலிட்டி ஆஃப் த கெப்ட் இன் மைண்ட், ஈஸியா மைண்ட்ல ஸ்டோர் ஆகிற மாதிரி ஈஸியா புரியுற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட் ஆல்வேஸ் அக்ரி இன் த ஸ்டைல். ஓகேங்களா? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ட்ரூலி, இந்த ஃபார்மல் லெட்டர் அண்ட் யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி, இதெல்லாம் பர்சனல் லெட்டர்ல இருக்கணும். ஓகேங்களா? ஃபார்மல் லெட்டர்ல என்ன இருக்கணும்? இன்ஃபார்மல் லெட்டர்ல யுவர்ஸ் லவ்விங்லியும் யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லியும் தான் இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் லாஸ்டா சிக்னேச்சர். அப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த என்வலப் டிபெண்டிங் ஆன் த வெதர், ஃபார்மலா இது இன்ஃபார்மலான்னு பார்த்து ஆப்டான சல்யூட்டேஷன் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போடணும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணா, ஸ்கூலில் ஒர்க் பண்ணோம்னா யுவர்ஸ் ஃபெய்த் ஒபீடியன்ட்லின்னு போடணும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடணும். இது ஒரு லவ்வருக்கோ ஒரு ஒய்ஃபுக்கோ எழுதுறோம்னா யுவர் லவ்விங்லி, யுவர் அஃபெக்ஷனேட்லி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா யுவர் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போடலாம். ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? அப்பா அம்மாக்கெல்லாம் எழுதனா. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் லெட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, அஃபிஷியல் லெட்டர்ஸ் இருக்கு. லெட்டர் அட்ரஸ் டு த கவர்மெண்ட் அஃபிஷியல், டு அத்தாரிட்டிஸ். அப்புறம் இப்ப ஃபார்மல் தான் பார்க்கிறோம். சேல்ஸ் லெட்டர், லெட்டர் ரிலேட்டட் டு இன்ட்ரோடியூசிங் நியூ ப்ராடக்ட் அண்ட் அப்டேட்ஸ். சேல்ஸ் லெட்டர்னா ஒரு ப்ராடக்டை நியூவா வந்து தயாரிச்சிருக்காங்க, அதை சேல்ஸ் பண்ண சொல்லி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு இதை கொடுக்கறது தான் இந்த லெட்டர் ரிலேட்டட் அண்ட் இன்ட்ரோடியூசிங் நியூ. இது லெட்டர் டு எடிட்டர், லெட்டர் அட்ரஸிங் த சோஷியல் இஷ்யூஸை பத்தி நியூஸ் பேப்பருக்கு எழுதுறது. ஜாப் அப்ளிகேஷன், இதுதான் ரெசியூம். அப்ளைங் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரெசியூமை தான் இது ஜாப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் லெட்டர், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் டிஸ்சாட்டிஸ்பிகேஷனை போட்டு சர்வீஸ் ப்ராடக்ட், இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. அது கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் தான் கொடுக்க மாட்டோம். ஒரு கன்சியூமர் யார்கிட்ட வந்து கொடுப்பாங்க, ஹோல்சேலர் கடைக்காரங்கிட்ட வந்து சேல் ஆஃபீஸர் கூட வந்து சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் பொருள் வாங்குறோம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் திரும்பி பண்றோம். அப்புறம் ஏதோ ஒரு ரோட்ல போறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயங்கள் தப்பா நடக்குது அப்படின்னா ஒரு பெரியவங்கள்ட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்றோம், ஒரு வீட்டு ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம். ஸோ இதே மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது கம்ப்ளைண்ட்ல தான் வருது. என்கொயரியில இதில் ஆஸ்கிங் அபவுட் த ப்ராடக்ட் டீடைல்ஸ், ஆஸ்கிங் என்கொயரி லெட்டர். இந்த வாட்டி இதான் கொஸ்டின் வந்துச்சு. என்கொயரி லெட்டர் ஆஸ்கிங் அபவுட் த கோர்சஸ் டீடைல்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ரிலேட்டட். இன்கொயரி வேற, என்கொயரி வேற, அதையும் புரிஞ்சுக்கங்க. ரெக்வெஸ்ட் லெட்டர் ஆஸ்கிங் பர்மிஷன், இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பண்றது. ரெசிக்னேஷன் லெட்டர் when the leaving the job formally
அப்படிங்கிறது ரெசிக்னேஷன். இதெல்லாம் ஃபார்மல்ல வருது. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் என்ன அப்படின்னா, லெட்டர் டு த ஃப்ரெண்ட்ஸ், ஷேரிங் ஆஃப் பர்சனல் திங்ஸ், இது எல்லாமே வந்து இன்ஃபார்மல் லெட்டர். லெட்டர் டு த ரிலேட்டிவ், ஷேரிங் ஆஃப் பர்சனல் திங்ஸ் அனைத்துமே வந்து யார்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லுவோம். கங்க்ராச்சுலேஷன், ஏதோ என்னென்ன பண்ணாங்க, ப்ரொமோஷன் கிடைச்சாலோ, ஏதோ ஒரு விஷயம் ஹாப்பினஸ் மூமெண்ட் கிடைச்சாலோ, எக்ஸ்பிரஸிங் அவர் ஹாப்பினஸ் ஃபார் அதர்ஸ், இதுதான் கங்க்ராச்சுலேஷன். லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அப்படின்னா, இன்வைட்டிங் தெம் டு சம் ஈவெண்ட்ஸ், மேரேஜா இருக்கலாம், மற்ற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம், இல்லை ப்ரொமோஷன் பார்ட்டிஸா இருக்கலாம், கெட் டுகெதரா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்வைட்டிங் பண்றதுக்கு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன். லெட்டர் ஆஃப் கண்டோன்ஸ், இறந்தவங்களுக்கு அட்ரஸிங் த லாஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஆர் திங்ஸ், ஓகே, டெத்துக்காக கொடுக்கறது. லெட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கிராட்டிடியூட், நன்றி சொல்றதுக்காக ஒரு இது, நம்ம ஒரு ஹெல்ப்பை வாங்கியிருப்போம், அதனால நம்ம பெரிய இடத்துக்கு போயிருப்போம், அதுக்காக நன்றி சொல்லி ஒரு லெட்டர். ஓகேவா? அதுதான் இது நன்றி கடிதம். ஓகே, இதுதான் பேசிக்கா இப்போதைக்கு தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்ன ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம். You had been to your grandma house, okay? Grandma house during the summer holidays. You enjoyed your stay in her company. Write a letter to your grandma. How much you miss her after returning to your home. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டர். எதனால அப்படின்னா, கிராண்ட்மாங்கிறது ரிலேஷன்ல வருவாங்க. அதுக்கப்புறம் யூஆர் த ஹெட் ஆஃப் த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், என்னது ஃபார்மல் லெட்டர். எதுக்காக அப்படின்னா, ஹெட் ஆஃப் த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, ஒரு ஆஃபீஸ்ல நடக்கிறது இங்கிலீஷ் லிட்டரரி ஒர்க்காக. ஸோ இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோடய தெரிஞ்சிடலாம். இது மாதிரி தான் கேட்பாங்க. ரைட் ஏ லெட்டர் டு த ஹெட் மாஸ்டர்னு வந்துட்டாலே ஃபார்மல் லெட்டர், ஸ்கூல்ல தான் இதெல்லாம் இருக்கும். ரைட் ஏ லெட்டர் டு த ஏ டு இசட் கம்பெனி, இது வந்து ஃபார்மல் லெட்டர். எதனால அப்படின்னா, கம்பெனின்னு வந்துட்டுல, ரெக்வெஸ்டிங் தம் டு ரீப்ளேஸ் த டிடெக்டிவ் ஜூசர் தட் போட் ரீசென்ட்லி இன்க்ளூட் த ஃபாலோவிங் டீடைல்ஸ். ப்ராப்ளம், அதுல ஒரு இதோ ப்ராப்ளம் இருக்கு. டேட் ஆஃப் பர்ச்சேஸ், ரிசிப்ட் நம்பர், மாடல் அண்ட் வாரண்ட், இது எல்லாமே சொல்றதுதான். ஸோ இதெல்லாம் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் யுவர் விஷ் டு பிகம் எ பைலட், நீ பைலட் ஆனதுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஏ லெட்டர் டு த காலேஜ் என்கொயரிங் அபவுட் த டீடைல்ஸ் ஆஃப் த பைலட் ட்ரைனிங் கோர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப இது ஃபார்மல் லெட்டர். இன்கொயரி, என்கொயரி, இது நல்லா பார்த்துங்க. இன்கொயரினா என்ன, என்கொயரினா என்னன்னு. ஸோ இதுல இன்கொயரி, ஓகேங்களா. என்கொயரிங்னா விசாரித்தல். ரைட் ஏ லெட்டர் டு த மேனேஜர் வேவ்ஸ் ஃபர்னிச்சர் கம்பெனி. ஃபர்னிச்சர் கம்பெனினாலே அது ஃபார்மல் தான், புரிஞ்சுதா. ரைட் ஏ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சனல் செக்ரட்டரி, வந்துட்டீங்களா, இதுவும் ஃபார்மல் லெட்டர் தான். ஏன் ஃபுல்லா படிக்க மாட்டேன்னு இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் லெட்டர் ரைட்டிங் வருது, கொஸ்டினா வருது அப்படிங்கிறத பாக்குறீங்க. ஓகேவா? ரைட் ஏ லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் த நியூஸ் பேப்பர் அபவுட், எடிட்டர்னாலே ஃபார்மல் லெட்டர் தான். அதுக்கப்புறம் ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ இஸ் அட்மிட்டட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஜாண்டிஸ், அட்வைஸ் டு ஹிம். அப்படின்னா ஃப்ரெண்டுனாலே இன்ஃபார்மல் லெட்டரா. ஸோ போட்டாச்சா. ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா 4 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அப்படிங்கிறப்போ இவ்வளவுதான். இந்த பாருங்க, ஒரு லெட்டருங்கிறது இப்படிதான் இருக்கும். சென்டர் அட்ரஸ், டேட்டு, சப்ஜெக்ட், ரெசிபியன் நேம், யாரு, டியர் எம்ப்ளாயிஸ் நேம், பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் லெட்டர், இதுதான். 3 பேராகிராஃப் இருக்கா, 1 2 3 4 5 6. கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்பிளைனிங் ஆஃப் டீடைல்ஸ், பர்பஸ் ஆஃப் த ரைட்டிங் லெட்டர், சிக்னேச்சர், சின்சியர்லி யுவர் நேம், யுவர் ஜாப் டைட்டில், அடிஷனல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இது அனைத்துமே நம்ம மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்க பாருங்க. ஓகே, கண்டிப்பா புரியும். இது கண்டிப்பா எடுப்போம். குரூப் 4 2025 கொஸ்டின் பேப்பர்ல இந்த லெட்டர் ரைட்டிங் பத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ்டு டு ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், அப்படின்னா நான் இன்கொயரி லெட்டர். இந்த ஆன்சர் இதோ கொடுத்துருக்கேன் பாருங்க, படிச்சாலே தெரியும். இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மட், சாம்பிள், இதுதான் இன்ஃபார்மல் லெட்டருக்கு. இன்ஃபார்மல் லெட்டர்னா என்ன, ரிலேட்டிவ் எழுதுறது, ஓகேங்களா. 15 யுவர் ரோடு, யுவர் அட்ரஸ் இஸ் டாப், இங்கதான் அட்ரஸ் டாப்ல எழுதணும்.
ஃபர்ஸ்ட் இது அட்ரஸ், யுவர் அட்ரஸ் இந்த டாப் ரைட் ஹேண்ட்ல அட்ரஸ் எழுதணும், கீழே டேட் எழுதணும். திஸ் நோ நீட் டு புட் அதர் பர்சன் அட்ரஸ் டு த இன்டர்னல் லெட்டர். இங்க எதுவுமே எழுதக்கூடாது. த நேம் ஆஃப் த பர்சன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் டு, யார் எழுதுறோம். இப்ப நான் எழுதுனா டியர், நான் வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு எழுதுறேன் டியர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டென்ட் பாருங்க, ஒரே பேராகிராஃப் தான். கீழே டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஸ்டில் நீட் டு ரைட் இன் பேராகிராஃப். இதெல்லாம் அவ்வளோவா எழுதக்கூடாது. நான் ஹவு டு சைன் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு யுவர்ஸ் லவ்விங்லி யுவர்ஸ் நேம் சாரா. இதான் இன்ஃபார்மல் லெட்டர். எவ்வளவு சிம்பிளாண்டு சேட்டிங் பண்ற மாதிரி சிம்பிள் அண்ட் கிறிஸ்பா இருக்கு பாருங்க. இப்படிதான் ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துருவோம். ஸோ லெட்டர் ரைட்டிங் முடிஞ்சிட்டு இது யூனிட் 1ல இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது இன்னைக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன எக்ஸசைஸ் இல்லாம என்னென்ன மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா டிஃபைனிங் பார்ட்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? நவுனு, அட்ஜெக்டிவ், ப்ரொனவுனு, வெர்பு, அட்வெர்பு, ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இது அனைத்தும். நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் பார்ட் ஆஃப் த ஸ்பீச். ஓகேங்களா? நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a word used as the name யூஸ் பண்றதா, ஒரு பர்சனோட நேம் யூஸ் பண்றதா நவுனு. அக்பர், கிங், கொல்கத்தா, பேங்க்ஸ், ஹூக்லி, ரோஸ், ஸ்மெல்லு, இது எல்லாமே வந்து நவுனு. இதுலயே வந்து ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க, இம்ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் நவுன்னா பேரை கரெக்டா கொடுக்கிறது, நேமை கரெக்டா சொல்றது. இம்ப்ராப்பர் நவுன்னா ஹி, ஹிஸ், ஷி இப்படி சொல்றதா இம்ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இட் ஃபர்தர் கிளாசிஃபை ஃபார் திங்க், ஒரு திங்ஸை கிளாசிஃபை பண்றதுதான். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வி கேன் சி, ஹி, டேஸ்ட், டச், ஸ்மெல்லு, இது அனைத்துமே இதுல தான் வருது. சம்திங் தட் வி கேன் திங்க் ஆஃப் பட் கேனாட் பெர்சீவ் பை த சென்ஸ். ஓகேவா? இதுதான் நவுனு. அப்புறம் அட்ஜெக்டிவ் டிஃபைன் as the word used to add something the meaning of noun. எக்ஸாம்பிள் brave 20. பிரேவ்னா என்ன? இப்ப நானே இருக்கேன், கபிலன் இஸ் த பிரேவ் பாய் அப்படிங்கறது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? பிரேவ். ப்ரொனவுன்ஸ்னா என்ன அப்படின்னா the word used to instead of நவுனுக்கு பதில் யூஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஜானுக்குங்கிறது ஒரு ஆண் தானே, அவருக்கு ஹீன்னு யூஸ் பண்றது, ஹிம்னு யூஸ் பண்றது. புக்ஸ்னா வேறு, யூ, லெஃப்ட், தெம். ஓகேங்களா? புக்ஸ்னா அது ஒரு உயிரற்ற பொருள். ஸோ அப்படிங்கிறப்ப அதுதான் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. வெர்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஸ்டேட். எக்ஸாம்பிள் ரைட் எழுதுறது, ஸ்டாண்டு, ரன்னு, இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் இல்லையா? கேட்சு, இந்த ஆக்ஷனை பண்ற இது எல்லாத்தையுமே வந்து வெர்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அட்வெர்ப்னா ஆட் சம்திங் மீனிங் ஆஃப் த வெர்ப். அட்வெர்ப் அட்ஜெக்டிவ்னா அதுக்கு பெருமை சேர்க்கிறது. எக்ஸாம்பிளுக்கு குயிக்லி, வெரி குவைட். ஓகேங்களா? ரன் ஸ்லோலின்னு சொல்லுவாங்க, ரன் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து அட்வெர்ப். அப்புறம் ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு சொல்லுவாங்க? அந்த ப்ரிப்போசிஷன்ல இன்னு, அண்டரு, எபவ், ஆஃப், அட்டு, ஆஃப், இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனா ஒரு வேர்டை வந்து கனெக்ஷன் பண்றது. எதை கனெக்ஷன் பண்றது அப்படின்னா நவுனையும் ப்ரொனவுனு, ஹவு டு பர்சன் திங்ஸ் டினோட் பை த நவுன் அண்ட் ப்ரொனவுனை டினோட் பண்றதுதான். அவங்க வந்து எங்க இருக்காங்களா இல்லையா, உள்ள இருக்காங்களா வெளியில இருக்காங்களா, இந்த அல் விகுதி இந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ரிலேஷன் டு த சம்திங் எல்ஸ் அந்த இதை யூஸ் பண்றது. அபவ்னு சொல்லுவாங்க, ஆன்னு சொல்லுவாங்க. இது அனைத்துமே யூஸ் பண்றது அந்த ப்ரிப்போசிஷன்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன். ஒவ்வொரு வேர்டு முடியறதுக்கு அப்புறம் ஒரு 2 சென்டென்ஸ் இருக்குன்னா அதை இணைக்கிற ஒரு பாலம் தான் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பட்டு, அண்டு, தட்டு, இது எல்லாமே வந்து கன்ஜங்ஷன் வேர்டு. ஓகேங்களா? ஒரு வேர்டு யூஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இன்டர்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா இதுதான் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியத்துல, ஒரு வழியில, ஏதோ ஒரு இதுல கத்துறதுதான் இது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். என்ன அப்படின்னா டிஃபைன்ட் as the word which express some sudden feeling. உழுந்துட்டோம்னா ஹரு, அலாசு, வா, ஓ, ஹலோ அப்படிங்கறதான் இந்த இன்டர்ஜெக்ஷன். டிட்டர்மினர்ஸ்னா என்ன அப்படின்னா மாடர்ன் கிராமர்ஸ்ல இது வந்திருக்கு. டிட்டர்மினர்ஸ்னு செப்பரேட் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இதை பத்தி சொல்றோம். என்ன டிட்டர்மினன்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் as the word like ஏ அண்ட் தி, திஸ், தட், தீஸ், தோஸ், எவ்ரி, ஈச், சம், எனி, மை, ஹிஸ், ஓன்,
டு எக்ஸெட்ரா. இது எல்லாமே லிமிட் த மீனிங் ஆஃப் த நவுன்ஸ். ஓகேவா? நவுனை மீனிங் பண்றதுதான் இது. ஸோ இதுவும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்திருக்காது. த புக் பீங் இஸ் கிளாசிஃபை இன் த பர்டிகுலர் டெக்ஸ்ட் மெனி ட்ரெடிஷனல் கிராமர்ஸ். என்ன வந்திருக்குன்னா டிட்டர்மினர்ஸ் எக்ஸப்ட் ஏ அண்ட் தி இதெல்லாம் கிளாசிஃபைட் அமாங் அப்ஜெக்டிவ்ஸ்ல இதெல்லாம் கிளாசிஃபை பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்ப்போம். ஓகேவா? கண்டெக்ஸ்டுவல் நேச்சர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படி இருக்குன்னு பார்ப்போம். திஸ் பாயிண்ட் எம்பசைஸ் த crucial concept. The words part of speech cannot be determined the isolation. So இதுல provide excellent example using the word after. ஓகேங்களா? determine in the context nature of part of speech. இந்த arrived soon after, here after, modify the verb. arrivedங்கிறதுலாம் இதெல்லாம் இண்டிகேட் பண்றதெல்லாம் எது? அட்வர்ப்ல யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ஓரளவுக்கு தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல புரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் லெட்டர் ரைட்டிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டா நம்ம ஃபர்ஸ்ட் போயம் ஒரு கிளாஸ், ப்ரோஸ் ஒரு கிளாஸ், மொத்தம் 29 இதுல இருக்கு. அது 15 கொஸ்டின். அதை டீட்டெயிலா பார்ப்போம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு கிளாஸா முடிச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்ல நம்ம 90க்கு மேல மார்க் எடுக்க கண்டிப்பா நம்மளால முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் டுடே கிளாஸ். Send a map. You dare to dream, we care to accomplish.